முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரில. ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா, 90ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முதல் மரியாதை தெரியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்னா யாருன்னு தெரியுங்க. அதில ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல "உள்ள அழுகுறேன், வெளிய நான் சிரிக்கிறேன், நல்ல வேஷம் நான் வெளுத்து வாங்குறேன்" அப்படின்னு சில வரிகள்லாம் வரும். அந்த வரி இப்ப யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, பாவம் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு பொருந்திருக்கு. உள்ள அந்த மனுஷன் பார்த்தோன்னா அழுதுகிட்டு, வெளியில தான் புள்ள சிஎம்மா இருக்காரு. அதனால கெத்தா அத மெயின்டெயின் பண்ணுங்கிறதுக்காக மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணுவாருன்னா, சினிமாவுல இந்த படங்கள்ல எல்லாம் வரும்போது, எம்ஜிஆர் ஃபோட்டோவ பார்த்து சவுக்கெடுத்து, "ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்" அப்படிம்பாங்க. ஆனா 8,00,00,000 மக்களுக்கு தலைவனா இருக்கிறவரு, அந்த தவற எல்லார் முன்னாடியும் தெரிஞ்சே பண்ணுவாரு. தெரிஞ்சு பண்றது மட்டும் இல்லாம, அதுக்கு முதல் மரியாதையும் முக்கியத்துவம் குடுத்து பண்ணுவாரு. இப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் அ கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி மாடிப்படியிலருந்து தவறி விழுந்து, அந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துருந்துச்சுங்க. இப்ப அவருக்கு வயது மூப்பு ஆகுது. திடீர்னு இந்த சுதந்திர தினம் முடிஞ்ச உடனே, அடுத்த ஓரிரு நாள்ல பயங்கர அந்த மனுஷனுக்கு டிப்ரஷன். ஏன்னா பல பேர் சாப விட ஆரம்பிச்சுட்டாங்க. "யோவ்! சங்கீதா பாவம்லாம் உங்கள சும்மா விடாது. உங்க குடும்பத்த எப்படி அழிக்க போகுது பாரேன். உன் பையன் அழிவு காலம் நெருங்கிருச்சு" அப்படி இப்படின்னு சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில மனுஷன் டிப்ரஷனோட உச்சத்துக்கு போயிட்டாரு. மூச்சு திணறல் ஏற்பட்டு, மறுபடியும் அவர வடபழனி விஜய் ஹாஸ்பிட்டல்ல ஏன்னா அங்க தான் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் அவர் எடுக்கிறது. அங்க அட்மிட் அந்த மனுஷன கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்பயும் அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். டிப்ரஷன் எவ்வளோ தூரம் அவர் டிப்ரஷன் ஆகுறாரோ, அவ்வளோ தூரம் அவர இனிமேல் எங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது கஷ்டம். அதனால இந்த டைம்ல எத பத்தியும் யோசிக்காம பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸா அவர் பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல. ஆனா நடக்கக்கூடிய அக்கப்போரு, அநியாயம் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அந்த மனுஷனால எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும்? த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டரு ஒருத்தவங்கள அணு அணுவா சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு டிப்ரஷன குடுத்து சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், ரசிகர்கள், விசுவாசிகள், தொண்டர்கள் இவங்க எல்லாரையும் மெல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம, ஒரு மாரி சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் தங்களுடைய ஆதங்கத்தையும், கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் தளபதிய விட்டு போனா, நாடும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருப்போம்னு இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.